தமிழ் சினிமாவின் தலைப்பு பஞ்சம் பேயாட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. ஏதாவது வித்தியாசமாக இருந்தால்தான் ரசிகனை சற்றென்று திரும்பி பார்க்க வைக்க முடியும் என்பதால் விதவிதமாக தலைப்புகளை யோசிக்கின்றனர். அப்படி வைக்கப்பட்ட ஒரு படத்தின் தலைப்பு தான் விதி மதி உல்டா. மனித வாழ்க்கையின் நிகழ்வுகள் அனைத்துமே விதிக்கு உட்பட்டது. விதியை வெல்லக்கூடிய சக்தி மதிக்கு உண்டு. அதுவே உல்டாவாகிவிட்டால் என்ன விபரீதம் ஏற்படும் என்பதுதான் இந்த படத்தின் கதை. டார்லிங் 2 படத்தின் மூலம் அறிமுகமான ரமேஷ் ராஜா இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கின்றார். அவருக்கு ஜோடியாக ஜனனி நடிக்கின்றார். டேனியல் பாலாஜி, கருணாகரன், சென்ராயன், சித்ரா லக்ஷ்மணன் ஆகியோரும் நடிக்கின்றனர். அஸ்வின் இப்படத்திற்கு இசையமைக்கின்றார். படத்தை ரமேஷ் ராஜாவே தயாரிக்கின்றார். எழுதி இயக்குகின்றார் விஜய் பாலாஜி. இவர் AR முருகதாஸிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர். படம் பற்றி இயக்குனர் கூறுகையில், விதி மீது மக்களுக்கு அபார நம்பிக்கை உள்ளது. அந்த விதியை மதியால் வெல்லலாம் என்ற நம்பிக்கை எனக்கும் உள்ளது. அதனால்தான் இப்படி ஒரு தலைப்பு. வித்தியாசமான கதைக்களம். சென்னை, பாண்டிச்சேரி, பெங்களூரில் படப்பிடிப்பை நடத்தினோம். இந்த கதைக்கு மிகவும் பொருத்தமானவராக இருந்தார் ரமேஷ் ராஜா. கதையை கேட்டதும் தானே தயாரிக்கவும் ஒப்புக்கொண்டார் அவர்.